எழுந்திருங்கடா, இன்னைக்கு என்ன வேடிக்கை பண்ணலாம்? வாங்கடா நண்பர்களே, சேர்ந்து விளையாடலாம். இன்னைக்கு என்ன வேடிக்கை பண்ணலாம்? என் எல்லா நண்பர்களையும் அழைச்சு ஒரு பெரிய விருந்து வைக்கணும். ஆனா நான் தான் சமைக்கணும். முயல் அண்ணா, நாளைக்கு என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. நான் சுவையான பழங்கள், தேன், இனிப்புகள் எல்லாம் தயார் பண்றேன். முயல் அண்ணா, நாளைக்கு என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. நான் சுவையான பழங்கள், தேன், இனிப்புகள் எல்லாம் தயார் பண்றேன். அடடா, நன்றி மன்னா, நான் கண்டிப்பா வரேன். சரி மாமா, வரேன். ஆனா நான் ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவேன். சரி ராமு, கவனமா போ. தாத்தா, நாளைக்கு என் விருந்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச தேன் கூட வைக்கிறேன். வரேன் மகனே, எனக்கு தேன் ரொம்ப பிடிக்கும். கிளிப்பாட்டி, மான் குழந்தை, ஆமை அத்தை, நரி சித்தப்பா, எல்லோரும் வாங்க. அப்ப சூப்பர். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்ப குரங்கு மாமாவுக்கு வேலை ஆரம்பம். ஏறலாம். பழங்கள் காத்திருக்கின்றன. இந்த பழங்கள் அருமையாக இருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். மாங்காய் பெரிய ஒரு எடுத்து அங்க அடுக்கினார். மாங்காய் இங்கே, வாழைப்பழம் இங்கே, பப்பாளி இங்கே, திராட்சை இங்கே, கொய்யா. அருகிலத்தில இனிப்புகளுக்கு தேங்காய் துருவி பால் கலந்து அழகான பலகாரங்கள் செய்தார். இப்போது சாப்பிடலாம். அனைவரும் வாருங்கள், விருந்து நேரம். வணக்கம் மாமா, நாங்க வந்து விட்டோம். இந்த இலை மாலை அருமையாக இருக்கு. நன்றி நண்பர்களே, எல்லாரும் உள்ள வாருங்கள். இந்த விருந்து மறக்க முடியாதது. மிகவும் சந்தோஷம். மாமா, என்ன நல்ல வாசனை. தேன் எங்கேடா? கீச்சு 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 கீச்சு. ஆமையத்தை மெதுவாக வந்தாலும் சிரித்தபடி வந்தார். நரி சித்தப்பா கொஞ்சம் தந்திரமாக பார்த்தபடி வந்தார். நண்பர்களே, இன்னைக்கு என் விருந்து. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆனா ஒரு விஷயம், அவசரப்படாதீங்க. நிதானமா சாப்பிடுங்க. சுவையை ரசிச்சு சாப்பிடுங்க. சரி மாமா. சரி மாமா. சரி மாமா. இது தான் சொர்க்கம். இது நல்லது. இது இன்னும் நல்லது. அனைவரும் இந்த அருமையான உணவு ருசிக்கலாம். இந்த கொண்டாட்டம். இந்த பழங்கள் வாங்க சாப்பிடலாம். இந்த பழம் இவ்வளவு இனிப்பா இருக்கு. இந்த தேன் எவ்வளவு மனம் அடிக்குது. ஐயோ மாமா, எனக்கு வயிறு அடடா, ரொம்ப சாப்பிட்டுட்டியா? ரொம்ப சத்தா. பாவம், வயிறு வலிக்குது. அதிக சாப்பாடு தான் காரணம். அப்பாடா, கரடி தாத்தா, நீங்க தேன் அதிகமா சாப்பிட்டீங்க. என் வயிறு நிரம்பிடுச்சு. முகமெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்க. அடடா, எழுந்து நடக்க முடியலையே. என்னாச்சு கிளிப்பாட்டி, பறக்கல? கீஷ், என் வயிறு நிறைஞ்சது. அடடா, ரொம்ப பழம் சாப்பிட்டுட்டியா? இப்போ பறக்க முடியாது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஐயோ, வயிறு உப்பினார். அப்பாடா, இவ்வளவு சாப்பிட்டா இப்படித்தான். அதிகமா சாப்பிடக்கூடாது சித்தப்பா. பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, அவசரப்படாதீங்கன்னு. சாப்பிடும்போது ரசிக்கணும். அதிகமா சாப்பிட்டா உடம்பு சரியில்லை. மாமா சொல்றது சரிதான். நாங்க அவசரப்பட்டோம். மாமா சொல்றது சரிதான், நாங்க அவசரப்பட்டோம். உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான தண்ணீர். தண்ணீர் நம்மை இணைக்கிறது. ஒன்றாக பாடுவோம் இந்த நட்பை கொண்டாட. குரங்கு மாமா சொல்லுது கேளு, அவசரம் வேண்டாம். நிதானமா வேளு, பழமும் தேனும் ரசிச்சு சாப்பிடு, சந்தோஷமா இரு, உடம்பு நல்லா இரு. அனைவரும் பாடத்தை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? ஆமாமா, அவசரப்படக்கூடாது. ரசித்து செய்ய வேண்டும். சரி, இப்போது எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். அருமை, இனி மறக்க மாட்டோம். அன்பான நண்பர்களே,
நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவசரப்படாமல் செய்ய வேண்டும். ரசித்து செய்ய வேண்டும். அது மகிழ்ச்சியை தரும். மிகவும் நல்லது. மாமா அடுத்த விருந்தும் நீங்க தான் வைக்கணும். ஆனா இந்த முறை நான் அவசரப்பட மாட்டேன். சரி முயல் அண்ணா, நான் ரெடி. அப்ப சீக்கிரம் ஏற்பாடு பண்ணலாம். கதை சந்தோஷமா இருந்துச்சா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிங்க. கமெண்ட்ல உங்க ஃபேவரட் அனிமல் சொல்லுங்க. உங்க ஃபேவரட் அனிமல் என்ன? மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.